கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பேர் தான் இப்போ செஞ்சுருக்கோம். மைன்கிராஃப்ட் தான். இந்த மைன்கிராஃப்டில் நம்ம வீடு கட்டிக்கிறோம். அதுதான் காட்ட போகிறோம். ஏன்னா வீடு கட்டினதுலாம் காட்டினா ரொம்ப நேரம் ஆகிருக்கும். அதுதான் இந்த வீடு கட்ட எனக்கு 3 hours ஆகிடுச்சு. இப்போ இப்படி தான் இருக்கும் அந்த வீடு. இதுதான் சோஃபா, பெட்டு, செஸ்ட்டு. அப்புறம் இதே செஸ்ட்டு மாதிரி தான். இப்போ மொட்டை மாடியை காட்டலாம் வாங்க. மொட்டை மாடினா இதுதான் மொட்டை மாடி. மொதல் மொட்டை மாடி இது உடைக்கலாம். உடைக்கல. இப்போ கீழே போயிட்டு எல்லாம் என்னடா உள்ளே போக முடியும். ஐயோ இது என்னடா சோதனை. உள்ளே போயிட்டோம். இதுதாங்க வீடு. இப்போ நம்ம இதை அப்டேட் பண்ண போகிறோம். பால்கனி செட் பண்ணுறதுக்காக நம்ம போய்ட்டு மரம் வெட்டணும். அதனால் பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. இதை போய்ட்டு வெட்டிடலாம். இந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இது வேறு மரத்தை வெட்டணும். ஒன்று வெட்டலாம். டைம் இருக்குது. ஐயோ சூரியனாக வெளியே போய் கீழே நைட் வேறு ஆக போகுது. இந்த மரத்தை நம்ம வெட்டி முடிச்சுட்டு அடுத்தது நம்ம இப்போ பிளாக் கட்டிக்கலாம்ல, அந்த பிளாக் வாங்க இந்த மரம் தான் வேணும். ஃபுல்லாகிடுச்சு. இப்போலாம் நைட்டு வேறு ஆகிடுச்சு. அந்த கதவு சாத்திட்டு இப்போ மேலே போகலாம். மேலே போய் இப்போ செஸ்ட்டில் அந்த பிளாகை வர வைக்கலாம். ஓகே அந்த பிளாக் இப்போ வர நம்மக்கிட்ட இப்போ 20 பிளாக் தான் இருக்குது. இப்போ நைட்டு வேறு ஆகிடுச்சு. இப்போ நம்ம தூங்கிட்டே நாளைக்கான சாப்பிடுவோம். சரி நாளைக்கு செய்யலாம் வேலை. ஓகே எப்படியும் வந்து ஆயிடுச்சு. இப்போ இதோட ஓட்டம் நம்ம பெருசு பார்த்தோம்னா நம்ம அப்போ போக முடியல. நம்ம வந்து இங்கே பால்கனி செட் பண்ணி இங்கேருந்து இது வரைக்கும் நிறைய மரக்கட்டை தேவை. நம்மக்கிட்ட கத்தி எதுவுமே இல்லை. அதெல்லாம் மைண்ட் பண்ணுறது நிறைய நேரம் ஆகும். இது கழிப்போ புதுசு இந்த மரத்தை தேட ரொம்ப நேரம் ஆகுது. ஏன்னா எல்லாம் வேறு மாதிரி மரம் தான் இருக்குது. எல்லாம் வேறு கட்டை தான். தோலுக்கு அந்த கட்டை வச்சு என்னடா அது இல்லையே. ஏதோ அடிக்கிறாங்களே. யார் அதை அடிக்கிறது. வாங்க இப்போ மேலே போயிடலாம். ஜாம்பி அங்கே இருக்குது. அச்சு டேய் என்னடா அது வெறுப்பாகுது. தலை வணக்கம். ஏன்னா வேணும் சாக மாட்டேன். எவ்வளோ நாள் எடுத்து அதுவும் நெருக்கில் வர அந்த மரக்கட்டை நான் இருக்குது. நிறைய மரக்கட்டை தேவை. ஏன்னா பால்கனி செட் பண்ண ரொம்ப நிறைய தேவை. வச்சுக்கலாம். கதவு வேறு இல்லை வந்து செய்யணும். நம்மக்கிட்ட கதவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கதவு இருக்குது நம்மக்கிட்ட. இப்போதுக்கு 40 கட்டை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு மரத்துக்கு வந்து 20 கட்டைனா இப்போ நம்ம இந்த மரத்தை தான் 40 கட்டை வரும். அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா சில மரம்லாம் ஹைட்டாக இருக்கும். நாங்கள் திரும்பியே போயிட்டு செட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு போதுமான அளவு நம்மளுக்கு பிளாக் இருக்குது. இப்போ நம்ம வந்து எங்கே ஓட்ட போடலாம் சரியாக நினைக்கிறேன். இங்கே ஓட்டை போட்டு இங்கேருந்து பால்கனி வந்து செய்யலான்னு இருக்காங்க. இல்லை கீழேருந்து செய்யலாம் நினைக்கிறேன். கீழேருந்து செஞ்சால் வந்து இங்கே ஜஸ்ட் இங்கே ஐயோ இங்கேருந்து இப்படி செய்யலான்னு இப்படி இது சரி படிக்கிட்டு வச்சிட்டேண்ணா. வீட்டில் கரெக்டாக தான் வச்சுக்கிறேன். ஆனால் கொஞ்சம் ஹைட்டாகிற மாதிரி இது ஒன்றும் கீழே இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ லைட்டாக வந்து உடச்சிக்கலாம் பிளாக்கு. இப்போ இங்கே இருக்குன்னா நம்ம இங்கே கட்டணும் நினைக்கிறேன். இப்போ இங்கே இல்லை எவ்வளோ குள்ளமாக இருக்குது பால்கனி. பரவாயில்ல விடுங்க. ஓகே கட்டிட்டு இந்த ஷேப்பில் கட்டிட்டு இப்போ வந்து இங்கே கட்டலாமா. சரி கட்டலாம். ஓகே கட்டணும் வரலாம். ஓகே இப்போ பால்கனி செஞ்சாச்சு. இது வேறு இப்படி தாங்க இருக்கும். நல்லா இருக்கா. இப்போ வந்து கதவு செட் பண்ணிக்கோங்க. செட் ஆகுதா பார்க்கலாம். பர்ஃபெக்டாக செட் ஆகுது. செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே தான் நம்ம வந்து சரி பக்கத்து இங்கேருந்து சரி பண்ண போகிறோம். இருங்க இப்போ நம்ம இங்கே உடைச்சா வெயிட். ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ அதனால் இப்போ வந்து நம்ம வந்து
இங்கே தான் நம்ம வந்து சரி பண்ணோம். படிக்கட்டே செஞ்சிடலாம் நினைக்கிறேன் நம்ம. இதுக்கு இங்கே உடைக்கலாம். ஐயோ கறி யாரா வச்சா, இது வர தேவையில்லாமல் வேலையாக போயிடுச்சு. இப்போ இங்கே உடைச்சிடலாம். இங்கே வந்து புதுசாக வந்துடும். ஆனால் நம்ம கொஞ்சம் பெருசாக செய்யணும். யாராக இருந்தாலும் பெருசாக செய்யணும்னா நம்மளுக்கு வந்து ஓகே இதுவே போக நினைக்கிறேன். ஏன்னா வேறு சின்னதாக இருக்குது மேலே எல்லாமே, அதெல்லாம் ஃபுல்லாக சரி பார்க்க முடியாது. இப்போ மேலே தான் பார்க்கணும் நம்ம. ஏன்னா வந்து இங்கேருந்து மழை பெய்யறதால இங்கேருந்து நம்ம பிளாக் கட்டலாம். அதுக்கு எது இருந்துச்சு. இப்போ மரம் கட்டாவது ஆராதனை போயிட்டு இப்படி கட்ட வேணாம், இப்படி கட்டலாம். என்ன சரி யார் அது? மழை துளி மேலே முதல்ல அடி வரத பட்டுச்சா? எங்கேருந்து அடிச்சாங்க? இங்கே வந்து அடிச்சா யாருன்னு தெரில. நம்மளுக்கு ஒன்றும் நிறைய பிளாக் வேணும். இருங்க, நம்மக்கிட்ட ஒன்றும் செஸ்ட்டில் இருக்குது. இருக்குது. இப்போ இது எடுத்துன்னு போய் நம்ம மேலே கட்டலாம் வீடு. கதவு வந்து இது போத நினைக்கிறேன். நிறைய தேவையே. இது வரைக்கும் நம்ம கட்டணும். தூங்கிச்சு. இப்போ நைட் டைம் நினைக்கிறது. தூங்க முடிஞ்சா பார்க்கலாம். நம்ம நைட் டைம் தான் மழை பெய்யுது இருக்கா. கீழே போட்டு நல்லா நின்றுச்சு. இங்கே வரையும் கட்டை இருக்கு. அப்போ எங்கேருந்து எடுத்துக்கலாம் கட்டை? இவங்கிட்டே மரக்கிட்ட இருந்து நினச்சா முன்னாடி எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இப்படியோ மைண்ட் பண்ணி வச்சு அவன் வீட்டாண்ட எல்லாம் பாதி கட்டை தான் எடுத்துட்டேன். இப்போ இங்கேருந்து இது இதுலேருந்து வரைக்கும் திரும்பி என்ன பூட்டிக்கிறது இருக்குது. இது எடுத்துடலாம். குதிக்க முடியாது பார்க்கலாம். வச்சாச்சு. வந்து இப்படி போய் இப்படி வந்துடலாம். இப்படி வந்துட்டு இப்படி இப்படி இப்போ குதிக்கலாம். சும்மா வச்சாச்சா? இல்லை வைக்கல, வச்சுட்டேன். வச்சிட்டேன். இப்போ இப்படி போய் ஐயோ ஒன்றும் இல்லையே. அப்போ இப்படி போய் இப்போ இங்கே நம்ம வந்து ஐயோ வெறுப்பாக ஃபைனலி கட்டியாச்சு. ஆனால் இடம் தான் பார்த்தலை. அதெல்லாம் திரும்பியும் மரக்கட்டை இறங்கணும். அதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்படியே அதுவும் கட்டியாச்சு. இப்போ வர சாப்பாடோட தேவை. இப்போ வில்லேஜ் ஸ்கூலில் போகலாம். இது வேறுங்க இருப்பது கொஞ்சம் பெருசாக தான் மாற்றணுங்க. இல்லைன்னா நம்ம வந்து கீழேருந்து நம்ம வந்து படிக்கட்டு செய்ய போகிறோம். பால்கனி இருக்கும். இது சரிப்பட்டு வராது. நம்ம இது சரிப்பட்டு வராது. நம்ம இப்படியே குதிக்கலாம். அவங்க விவசாயம் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை நைஸாக திருட்டிடலாம். இது என்னது? இந்த வைக்கோல்லாம் ஏற்றணும் வந்தேன்னா வெயிட் அண்ட் வாட்ச். நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இதை மூடிக்கலாம். இப்போ வந்து மேலே ஏறிடலாம். மேலே ஏறிட்டு பால்கனி இருக்குது சாத்தில். ஃபஸ்ட்டு இதை மூடலாம். இப்போ போயிட்டு தூங்கலாம். ஒன்றும் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு நம்ம மறக்காமல் வந்துட்டோம்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இது வேறு உள்ளே போக முடியல. ஏன் நான் வந்து இருங்க ஃபஸ்ட்டு சூரியனை பார்த்துட்றேன். அப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். பார்த்துட்டேன். இப்போ உள்ளே போகலாம். இந்த மணல் எடுக்கலையா? இது அப்புறம் வந்துக்கலாம். நம்ம இங்கேருந்து ஓட்டை போட்டு கீழே வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி தயாரிக்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அனிமல் வளர்க்க தான். இந்த மைண்ட் கிராஃப்ட் என்னென்ன அனிமல் இருக்குதோ அது எல்லாம் வளர்க்க தான் போகிறோம். இந்த இடம் பத்தாது. அதில் தான் கீழே பேஸ்மெண்ட் தயாரித்து நான் அதில் பண்ண போகிறேன். இருங்க ஓட்டுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து தயாரிச்சாச்சு.
எப்படி இதுன்னு சொல்லுங்கள். இந்த இடமும் போதாதுன்னு நினைக்கிறேன். நாம் இன்னும் பெருசாக்கினே போதும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கண்ணில் பாட்டுற அனிமலை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். கண்ணில் காட்டாத ஒரு அனிமலோ இல்லை. ஃபஸ்ட்டு நெருப்பு எடுக்கலாம். நெருப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். 1 2 ஏன்டா 4 நெருப்பு சுற்றி வச்சு நீங்கள் 2 நெருப்பு போதாங்கண்ணா உங்களுக்கு? எனக்கு ஒரு டவுட்டு. மழை வந்தோன்னே அந்த நெருப்பு அணையாமல் இருக்குது. இவரோட இது லைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போயே நெருப்புன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று வைக்கலாம். அங்கேயும் ரொட்டாக இருக்குது. இங்கே ஒன்று வச்சலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ கண்ணில் பார்க்குற அனிமலை நம்ம வந்து போட்டு தள்ளுறாங்க பாருங்கள். பிளாக்கை மைண்ட் பண்ணி எல்லாத்தையும் தோண்டி எத்தனை பிளாக் வந்துச்சு பாருங்கள். இதை போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செஸ்ட்டில் வைப்போம். ஐயோ ஏற முடியல. எனக்கு கொஞ்சமாக வெறி ஆகுது. செஸ்ட்டில் வைப்போம். இங்கே வச்சிடலாம். எல்லா பிளாக்கும் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கயிறு எடுத்துக்கலாம். எங்கடா கயிறு? அது எடுத்துக்கலாம். இந்த கயிறு எடுத்துகிட்டு கண்ணில் காட்டுற அனிமலை ஃபஸ்ட்டு மாட்டலாம். டேய் என்னடா இது? இந்த சோஃபா வைத்தலாம்னு நினைக்கிறேன். எனக்கு துணி. ஐயோ என்ன பண்ணுறது? மேலே போ. ஒரு அனிமலோட கண்ணில் மாட்டுது. ஓய் இங்கே ஒரு அனிமல் இருந்துருக்கு. ஆனால் போயிடுச்சு. அங்கே பன்னி குட்டி இல்லை, பன்னி பெருசாக இருக்குது. இதை வந்து ஒருத்தவங்க வளர்க்குறாங்க. அது எடுக்க தேவையில்ல. வெளில சோறு வந்துச்சு. யார் வேணா வாங்க. வில்லேஜஸ்ஸு என்னடா சோறு வந்துச்சுன்னா எல்லாருக்கும் முன்னாடி வரீங்க. அனிமலோட வர மாத்துறா. நீ வரடா நீ. என்ன பண்ணுறது? சுற்றி ஒன்றுமே இல்லை. புது வீடாக இருக்குது. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கலாம். திறந்து பார்க்குறேன். எதுக்கோ செஸ்ட்டில் என்ன இருக்க போது? ஒன்றுமே இல்லை. என்னடா அது? ஒன்றும் இல்லை. சரி வாங்க வெளியே போகலாம். என்னடா இது ஒரே முறை மாட்ட மாட்டுது. ஐயோ போதக்குழி மாதிரி ஊன்ட்டேனே. டேய் நான் சும்மா இருக்க போதில் எத்தனை அனிமல் மாட்டோம்டா. இப்போ ஒரு அனிமலோட மாட்ட மாட்டுடா. என்ன பண்ணுறது? ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு ஆடு ஒன்று மாட்டிச்சிங்க. வாடா உனக்கு வேணாடா கற்றுனா உடச்சி தழுது குட்டி ஆடு. அப்படி உடச்சாங்க இருக்கும். மாட்டலாம். உங்கள் அம்மாவை காப்பாற்றணும்னா 10 லட்ச ரூபா எடுத்துன்னு வா. நான் காப்பாற்றுறேன். வா. குட்டி ஆடும் பின்னாடி வருது. அப்போது ஒரே கல்லில் 2 மாங்காவா? சரி கூட வா. இந்த குட்டி ஆடை பின்னாடியே வாப்பா. நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா. ஆனால் இந்த குட்டி ஆடை பெருசாகிடுமே. சரி விடு. அப்படியே அந்த குட்டி ஆடை விட்டு வந்துட்டோம். அது எப்படி போச்சே தெரில. பின்னாடி இழுத்துனே வந்து காணாமல் போயிடுச்சு. சரி உள்ளே வா. ஐயோ கயிறு அறப்போகுது. இதுக்கு முன்னாடி போயிடலாம். டேய் உள்ளே வாடா. டேய் இப்போ உள்ளே வரலன்னா என்ன பண்ணும் எனக்கே தெரியாது. உள்ளே வாடா. அச்சே கொண்டுருவான்டா. உள்ளே வாடா. ஐயோ இவனெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. உள்ளே வாடா. இப்போ கரெக்டாக உள்ளே போய்ட்டு நினைக்கிறேன். உள்ளே போடா. கரெக்டாக உள்ளே போகிற. டே அங்கே கதவு சாத்திடலாம் டக்குன்னு. இந்த கதவும் சாத்திடலாம். ஐயோ வெளியே போடுறானேவன். ஃபஸ்ட்டு வாடா. இங்கே சாப்பாடுன்னு இருக்காதரா. தாயை தோண்டியே வச்சுருவான்னு நினைக்கிறேன். இந்த பேஸ்மெண்ட் கட்டுறதுக்கு இன்னும் ஃபஸ்ட்டு இட்டுன்னு வந்துருக்கணும். வாடா. இருங்க இப்படி உள்ளே வந்து தள்ளிட்டு உள்ளே வந்துட்டான். டக்குன்னு மூடலாம். ஐயோ போயிடான். மாட்டிக்கிட்டியா? வா கீழே வா. இனிமே நீ இதுதான் உன் வீடு. வாடா. உன் குட்டியாட மறந்துடு. வா. இதுதான் உன் இடம். ஓகேவா? கிட்ட கொஞ்சம் அனலைஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ உனக்கு ஒரு பார்ட்னர் எட்டுன்னு வரேன். வெயிட் பண்ணு. ஓகேவா? வாங்க அடுத்து இதே மாதிரி ஒரு ஆடை சந்திக்கலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஆடு மாட்டிக்கிச்சிங்க. இதுதான் இந்த ஆடு. வாடா. வா மேலே ஏறண்டா. அவனை மாதிரி நடம் பிடிச்ச உன்னையே வெட்டு வேண்டாம். வாடா. அவனை தப்புச்சிட்டான். ஃபஸ்ட் ஆடு நீ. இனிமேல் செகண்ட் ஆடு நீ தான். வா. வாடா. டேய் வாடா ஸ்லோவாக. நான் எவ்வளோ ஸ்பீடாக வரேன். ஐயோ வா. வாடா. வாடா. இவன் வந்துட்டானே. நல்ல பெண்ணாகிறானே. வா. கீழே தான் உனக்கு எல்லாமே இருக்குது. வாடா. வெண்ண ஒழுங்காக தான் வந்து தொலைண்டா. என்னடா அந்த ஆடு செவுது விடாக்குது. இந்தா இதுதான் உன்னோட பார்ட்னர். என்னடா பண்ணுற? அனலைஸ் பண்ணிடலாம் இப்போ. ஓகே இப்போ வந்து மேலே போகலாம். மேலே இருங்க. வைக்கோல் தானே அது பிடிக்கும்.
போயிட்டு வந்து அது என்ன எனக்கு தெரிஞ்சு இதுதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எல்லா சாப்பாடும் ஒன்று எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எடுத்துக்கலாமா வேணாமா? சரி, எல்லாம் சாப்பாடும் ஒன்று எடுத்துக்கலாம். எது தேவைன்னா அதுவே முடிவு பண்ணிட்டோம். ஓகே, இது போதாது. ஏன்னா இது வரைக்கும் தான் எல்லா சாப்பாடும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்னோட ஆட்டு இங்கே வந்து நிற்கிது. டேய், எப்படா வந்த? சரி, ஃபஸ்ட்டு இது சாப்பிட்றியா? சாப்பிட்டு பார்த்து சாப்பிட முடியுதுங்க. அங்கே பாரு, இப்போ தானே சோறுன்னு இருந்தேன். கீழே எல்லாம் கீழேவா சோறு குத்தலை. கீழேவா எல்லாம் வரமா இல்லைங்க. வாங்க. ஓகே, எல்லாம் கொடுத்துட்டேன். போங்க. சரி, ஒரு செவத்து மட்டும் கட்டினா நல்லாயிருக்கும். டேய், ஏன்டா நடுவில்? யார் தம்பி நீ? ஐயோ, சாப்பாடு கொடுத்தா புதுசாக ஒருத்தன் நடுவில் வந்துடுறான். புரிஞ்சிருச்சு. அப்போனா எல்லாத்தையும் சோறு கொடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பிளாக் கட்டினா ஏன்னா வெளியே வந்துடுறாங்க அவங்க. அதான் பிரச்சனை இங்கே. இது போதும்னு நினைக்கிறேன். வாங்க, அடுத்தது என்ன அனிமல் கண்ணில் மாட்டுமோ. ஒரே என்ன பண்ணுறது? அந்த ஆடு என்னடா ஒரு அனிமல் ஃபஸ்ட்டுலாம் ஒரு அனிமலை நான் கண்டுபிடிக்கணும் எவ்வளோ பண்ணோம். இப்போனா பாருங்கள் எத்தனை மேய்ஞ்சினுக்குது. ஆடு பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது மாடு வருமோ? கோழி 2 கோழியும் ஒரே இடத்துல இருக்குது. நம்ம இந்த கோழியை டக்குன்னு விட்டு அந்த கோழி எடுத்துன்னு வந்துடலாம். ஏற்கனவே கோழி இவ்வளோ சின்னதாக இருக்குது. இதோட குட்டி என்ன சின்னதாக இருக்குன்னு தெரில. ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்து வாடா, வா போகலாம். வா. நீ ஸ்பீடாக வருவ எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், ஸ்பீடாக வா, கூடயே வா. என்ன இந்த கோழியை பின்னாடி வருது? அப்போ இழுக்க தேவையில்லையோ? வா வந்துனக்கிற. வா. இது பறந்து வெளியே போயிடுமோ? அதெல்லாம் வெளியே போதாதான் பிளாக்கு கதுவெல்லாம் வச்சுன்னு சேஃப்டி பண்ணி வச்சிருமே. உனக்கு சாப்பாடெலாம் கொடுத்தேன், ஒழுங்காக உள்ளே வாடா. உள்ளே வந்துட்டியா? கதவு சாத்து. இப்போ வாடா மேலே குச்சி வாடா. பறக்க முடியல ஒன்றால். வாடா உள்ளே வாடா. இந்த ஆடு வேறு எப்பயும் தப்பிக்கிறதுலேயே பார்த்துனுக்குது. உனக்கு தான் இவ்வளோ பெரிய இடம் ஊற்றுக்கிறேனே, இது போதாதா? இப்போ அனலைஸ் பண்ணி நான் கிட்ட வாடா. டேய், ஓடினே இருக்காதரா. டேய், கம்மில் தான் நீலாண்டா ஒரு நிமிஷம். வந்துட்டான். இருங்க, இன்னொரு கோழியை போய் எடுத்துன்னு வரேன். இன்னொரு கோழி ஃபஸ்ட்டு பிளாக் வச்சிடலாங்க, எல்லாம் மாட்டிப்போம். இது நைட் டைமா? சரி, தூங்கிட்டு காலைல பார்த்துக்கலாம். நான் வேலைக்கு இன்னொரு கோழி வரை எடுத்துன்னு வரணும். இதுவரை எப்போ நான் திறந்தேன்னு ஐயோ, பிளாக் வந்துச்சு. எப்போ திறந்தேன் எனக்கே தெரியும் இல்லையா? மூடிதானே தூங்குறேன், எப்படி திறக்குது? அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? வாங்க இங்கேருந்து போகலாம். நம்ம இப்படி போகிறதுக்குள்ள இப்படியே குச்சிட்டு போகலாம் நம்ம. ஐயோ, இருங்க, இன்னொரு கோழி மாட்டுதா பார்க்கலாம். கோழின்னா இல்லை, கோழி. பாம்பு பகுதி. ஐயோ, வீடு பகுதியிலும் இட்டுன்னு வரக்கூடாது. நம்ம வீடு இப்போ தான் கஷ்டப்பட்டு கட்டிக்கிறோம். இல்லை, பாம்பு பகுதி செஞ்ச வேலை தானா? ஒரு விட்டுறா, முன்னாடி வரானா? நல்ல வேலை நின்ட்டான். நம்ம அந்த பக்கம் போகவே கூடாது இனிமேல். இப்போ நம்மளுக்கு கோழின்னா இல்லை, கோழி பன்னிக்குட்டியா? ஃபஸ்ட்டு கோழி தரலாம். எங்கடா கோழி? ஒரு மாடு எத்தனை மாரி பாரு. நம்மளுக்கு கோழி தான். இந்த மாடு குட்டி எப்படி இருக்கும்? சரி, எதுக்கு பிடிச்சின்னு போகலாம். மாடுன்னா இல்லை, மாடு. டேய், கூட வாடா. டேய், மாடுன்னா இல்லை, மாடு. டேய், ஏன்டா பின்னாடி போகணுங்கிற? வாடா. ஒன்றும் பண்ண மாட்டா. பீஃப்லாம் போட மாட்டேன்டா. வாடா, உனக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி தருவேன்டா. வாடா. அதோ இருக்கு நம்ம வீடு. வாரிவே வரமாட்டியா? இல்லை, இங்கே பீஃப் போட்டுருவோம். உன்னை எங்கே இருக்குது வீடு? அது இருக்கும். மாடை பிடிச்சிட்டு அடுத்தது கோழியை பிடிக்கணும். உனக்கு எவ்வளோ வேலை இருக்குது. வாடா கூட வாடா. உள்ள வா. இதான் வீடு. இனிமேல் நீ தான் இங்கே ராஜா, ஓகேவா? ஏன்னா நீங்கள் தான் இங்கே ஹைட்டாகிறியா. ஏய், ஆடு மாதிரியே பண்ணாதடா அவனை மாதிரி. உள்ளே வா. ஐயோ, உக்காந்துட்டானே. உள்ள வா. டேய், ஒட்டினே ஏன்டா இருக்கிற? உள்ள வா. டக்குன்னு கது சத்துறாண்ட தான். அவங்களால எதிரி குச்சிலாம் வர முடியுமா? வண்டான்டா. மாடு பயலுங்கடா. வாடா. எங்கடா கோழியை காணோம்? தூக்குறானா? எப்பா, அவன் இருக்குதுல, உங்களால் உள்ளே வர முடியாதுடா. வாடா. அதுதான் உனக்கு ராஜான்னு வைக்கிறான்டா உன் பேர். வா. இதுதான் உன் ஏரியா, ஓகேவா?
பிடிச்சிருக்கா? அன்லேஸ் ஐயோ உடச்சிட்டேனே. சாரா ஓடாதரா அன்லேஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். டேய் நில்றா டேய். ஓகே இப்போ கோழி வேணுமா? என்ன பண்ணுறது இப்போ? டேய் என்னடா எட்டி பார்த்துனுங்கிற? ஐயோ இது வெயிட் பண்ணுங்க, நீ ஃபுல்லாக போடா. இது நம்ம உடச்ச உடனே டக்குன்னு வெளியே வந்துடும் நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஐயோ நெருப்பு சேர்த்து வச்சிட்டேனே. அது அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை இப்போ வச்சிடலாம். இப்போ போயிட்டு கோழி தான் நம்மளுக்கு தேவை. கோழினா இல்லை கோழி, கோழினா இல்லை கோழி, கோழினா இல்லை கோழி. இதே தகுந்த ஒரு கோழி பார்த்தோம். அந்த கோழி எங்கே போச்சு தரலையே. அதே இடத்துல இருந்திருக்காது அது. கோழி இதோ இருக்குடா. வாடா, உன்னோட குட்டி எப்படி தான் இருக்குன்னு நான் பார்த்தே தீங்கணும்டா. என்னடா சாப்பாடு வச்சுக்கிடா. வாடா கயிறு கட்டணும் இழுத்துன்னு போவேன்டா. ஐயோ ஓடாத தெரிய மாஸ்டம் ஓடாத. அப்போ நின்றுச்சுடா. இனிமேல் எப்படி வேணா அடிப்பட்டா. வாடா கூட வாடா. கோழிலாம் கையில் பிடிச்சி இழுத்துன்னு போகிறது டாகி மாரிச்ச. கயிறு கட்டுன்னு இழுத்துன்னு போகிறோம் பாடுறான். வாடா கூடயே வாடா நீ. ஓகே வா எங்கே போகிற? உள்ளே வா. அப்பா எப்படியோ சாப்பாடு கிஃப்டால் எல்லாத்தையும் கட்டிட்டேன். சரி அவ்வளோதான். இது ஒரு நல்ல வீடியோன்னு தோணுது. ஏன்னா நிறைய அனிமலாக சேர்க்க ஒரு நிறைய நேரம் ஆகும். இதோடன் விடன் பெறுவது உங்களோட கோஸ்ட் தமிழ் கேமிங்.